ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மே 19, 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? நேற்றைய க்ளோசிங் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எப்படி ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்துருக்குது தான் இந்த அனாலிசிஸ்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நாம இப்போ பார்க்க போற இந்த டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அதனால எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நேற்றைய மார்க்கெட் க்ளோசிங்கை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 23,649ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் 23,658ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு கெஸ் பண்றதுக்கு நேற்றைய இந்த க்ளோசிங் நம்பர்ஸ் தான் நமக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்லைன். இதுல நாம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் இந்த 8. நேற்றைய ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் க்ளோசிங்க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது எக்ஸாக்டா 8 பாயிண்ட்ஸ் பிரீமியம் மட்டும்தான். இந்த வெறும் 8 பாயிண்ட் பிரீமியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்ல பெரிய லெவல்ல அக்ரெசிவான பையிங் எதுவும் நடக்கல. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு விதமான காஷியஸ் சென்டிமெண்ட், அதாவது ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கிறத இது ரொம்ப கிளியரா காட்டுது. சரி, இப்போ இந்த டேட்டா இன்னைக்கான மார்க்கெட் பவுண்டரிஸை எப்படி டிசைட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டிக்கு 23,785 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. அதாவது மார்க்கெட் மேல போறத தடுக்கிற ஒரு சீலிங் மாதிரி இது ஆக்ட் ஆகும். அதே போல கீழே பாத்தீங்கன்னா 23,514 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மார்க்கெட் கீழே விழாம தாங்கி பிடிக்கிற ஒரு ஃப்ளோர்னு கூட இதை சொல்லலாம். இந்த ரெண்டு லிமிட்ஸ்குள்ள தான் இன்னைக்கு பெரிய ஆட்டமே நடக்க போகுது. அடுத்ததா நம்ம ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்ப்போம். வரப்போற மே 26 எக்ஸ்பைரியில நாம முக்கியமா வாட்ச் பண்ண வேண்டிய 2 ஏடிஎம், அதான் அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைசஸ் என்னன்னா 23,600 அப்புறம் 23,650. இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ல நம்ம மொத்த ஃபோக்கஸும் இந்த 2 குரூஷியலான ஸ்ட்ரைக் பிரைசஸ் மேல தான் இருக்கணும். இப்போ ஒரு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு இந்த பவுண்டரிஸை பிரேக் பண்ணி பெரிய லெவல்ல மேலேயோ இல்ல கீழேயோ மூவ் ஆனா என்ன நடக்கும்? நாம செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்ட்ரைக் பிரைசஸ்ல இருக்கிற வெறும் 8 பாயிண்ட் பிரீமியம் கால் இல்லனா புட் ஆப்ஷன்ல 135 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ராக்கெட் வேகத்துல ஷூட் அப் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாலட்டிலிட்டி மார்க்கெட்டோட அந்த மொமெண்டமை நமக்கு உணர்த்துது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 8ல இருந்து 135 வரைக்கும் போகுதுன்னா அது ஒரு மேசிவ் மூவ். ஆனா வெயிட், இவ்ளோ பெரிய டார்கெட்டை நோக்கி நாம போகும்போது எக்காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாத ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. அதுதான் இந்த நம்பர் 35. எப்போவே நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதனால மார்க்கெட்ல நடக்கிற எந்த ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்ல இருந்து உங்களை காப்பாத்திக்க மினிமம் ஸ்டாப் லாஸா 35 பாயிண்ட்ஸை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட் எவ்வளோ முக்கியமோ ரிஸ்கை மேனேஜ் பண்ண அந்த 35 பாயிண்ட்ஸ் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த எல்லா டேட்டாவும் அந்த ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், அப்புறம் 8லேருந்து 135 வரைக்கும் போகக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி, இது எல்லாமே இப்போ நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வந்து நிறுத்துது. இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆக போகுது? ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே பாயுமா, இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இறங்குமா? ட்ரேடிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு புல்ஸ் ஜெயிக்க போகுதா இல்லை பியர்ஸ் ஜெயிக்க போகுதா? மார்க்கெட் ஆக்ஷனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம்.